Taste the Daily. இப்போ என்னன்னா as a journalist ஒரு ஊடகவியலாளராகவோ ஒரு பத்திரிகையாளராகவோ இருக்கிறவங்க உண்மையாகவே ஒரு அரசியல் கட்சிகளை எப்படி அணுகணும் இல்ல சமூகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை செய்திகளை எப்படி அணுகணும்? நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுங்க? ஆர்டிகல் 19(1)A அதுல என்ன சொல்லுதுன்னா fourth estate நீங்க போட்டே இருக்கீங்க நாலாவது தூண் அப்படின்னு. நாலாவது தூண் அப்படிங்கறத என்னன்னா அவங்க வந்து அரசாங்கத்தை வந்து பொறுப்பேற்றுக்க வைக்கணும், மக்களுக்கு தகவலை சொல்லணும், அப்புறம் சமூகங்களை வந்து இணைக்க வேண்டிய பொறுப்பு வந்து பத்திரிகைக்காரங்களுக்கு வந்து கரெக்டா பண்ணணும். இத வந்து இப்ப ஊடக நிறுவனங்கள்ல வந்து உண்மையா சொல்ல போனா ஒரு நம்பிக்கை பற்றாக்குறை வந்திருக்கு. அது ஏன் வந்திருக்கு அப்படின்னா எல்லா இடத்துலயும் இந்த கார்ப்பரேட் இது நிறுவனம் மாதிரி ஒரு சில தனிநபர் அல்லது நிறுவனங்கள் கைகள்ல வந்து இந்த ஊடகங்கள் வந்து ஒட்டுமொத்த இதுவும் வந்து குவிஞ்சு கிடக்குது. அது ஒரு காரணம். ஜேர்னலிசம் எப்படி அணுகணும் அப்படின்னா இவங்க வந்து to state fact as a fact அதைத்தான் சொல்லணுமே ஒழிஞ்சு இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு நரேட்டிவ் வந்து கோர்த்து விட்டுறாங்க. ஒரே பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா 1000 தடவை சொன்னா அது உண்மையாயிரும் அப்படிங்கிற மாதிரிதான் அது வந்து போயிட்டு இருக்குது. இப்போ அந்த முதல்ல இருந்த அந்த ஊடக இப்ப இல்ல அப்படிங்கிறது இது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் இல்ல? அந்த ஊடக தர்மம் முன்னாடி இருந்தது இப்ப இல்லன்னு ஏன் சொல்றீங்க? என்ன காரணம்? என்ன காரணம்னா பர்சனல் ரீசன்ஸ். ஒருத்தரை வந்து அதாவது இங்க வந்து ஒரு கூட்டம் இருக்குங்க சார், அந்த கூட்டம் வந்து இவங்கதான் வரணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு எதிரா இருக்கிற கூட்டம் ஒரு உங்க பொதுச் செயலாளரே எடுத்துக்கங்களேன், அவர் வந்து எவ்வளவு அவர் சீஃப் மினிஸ்டரா இருக்கு இல்லையா, அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டிங் இல்லையா, இந்த முகம் துடைக்கிறத போய் இத வந்து ஒரு கேவலமா இப்படி யாராவது சித்தரிக்க முடியுமா? இது எவ்வளவு கேவலமா இருக்கு. ஜேர்னலிசம் எத்திக்ஸுக்கே வந்து அகேன்ஸ்ட் ஆனது. இது வந்து ரொம்ப தரக்குறைவா இருக்குது. இது பாடி ஷேமிங் மாதிரி இதை பண்றாங்க இவங்க. அது வந்து மக்கள் வந்து ஏற்றுக்க கூடியதே இல்ல. ஒரு குறைந்த ஒரு பண்பாடு வேண்டாமா? தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பண்பாடு வேண்டாமா? புரியுது. இப்ப ஜேர்னலிசம் எத்திக்ஸை தாண்டி இதையெல்லாம் ஊடகங்கள் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது புற அழுத்தங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசு கிட்ட இருந்தோ இல்ல திமுக கிட்ட இருந்தோ? கண்டிப்பா இருக்கு. பத்திரிகை சுதந்திரம் வந்து இன்னைக்கு ஜேர்னலிஸ்டுக்கு வந்து அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கா? அவங்க ரிப்போர்ட் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கா அப்படின்னா இல்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாம் இப்ப அவங்க ஏதாவது கூப்பிட்டு சொல்லிடுறாங்க. அவங்க முதலாளிங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவோ இல்ல ஒரு அனுசரணைக்காகவோ வந்து உடனே அவங்கள கூப்பிட்டு பேசுறாங்க, இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற. ஒரு சிலர் வந்து ரிவர்ஸே பண்றாங்க அந்த நியூஸ. சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது பத்திரிகை சுதந்திரம், பத்திரிகையாளர்களும் ஊடக நிறுவனங்களும் தணிக்கை இல்லாம அது இல்லாது அரசாங்க குறுக்கீடு இல்லாம செயல்பட அனுமதிக்கும் ஒரு அடிப்படை கொள்கைகள் இருந்து ரொம்ப முரணா வந்து மாறி போயிடுச்சு. புரியுது. ஆனா ஒட்டுமொத்தமாகவே அதற்காக இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் இப்படித்தான் பண்றாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இதோ நம்ம கூட இருக்கிறோம், நம்மளும் ஒரு ஊடகம் தான், என்ன இருக்கோ அதை நம்ம வெளிப்படையா சொல்லிட்டு தானே இருக்கிறோம். எவ்வளவு பெர்சன்டேஜ்ங்க? எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி பெர்சன்டேஜ் அப்படிதானே இருக்கிறாங்க. அவங்க ஆளாளுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிடுறாங்க, இப்படிதான். அது வந்து நம்ம அப்பாவி மக்கள் வந்து அதை நம்புறாங்க. இதுதான் ரொம்ப துரதிருஷ்டவசமானது. இத வந்து நம்பிடுறாங்க, அவங்க சொல்றத வந்து நம்புறாங்க. இவங்க வந்து இப்போ 4 IAS அதிகாரிகளை போட்டு இந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்மினேஷனுக்காக 4 IAS அதிகாரிகள் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ஹிஸ்டரியிலேயே இல்ல. சோ இவ்வளவு ஒரு டெஸ்பரேட் இது ஏன் உங்களுக்கு? இதனால என்ன லாபம்? இப்ப மீடியாவை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பிரஷர் பண்ற அளவுக்கு திமுகவுக்கு என்ன அவசியம் வந்தது? அதனால என்ன லாபம்? ஏன்னா அவங்க ஒருவேளை வீக்கா ஃபீல் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வந்து இனி இந்த மாதிரி அடுக்கடுக்கான பொய்கள், அடுக்கடுக்கான முரண்பாடுகள், அது எப்ப பார்த்தாலும் இந்த பார்ட்டி சரியில்லை, இந்த பார்ட்டி ஒருங்கிணைப்பு இல்ல, அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை,
இதெல்லாம் வந்து ஒரு ஆள் போனா அதான் யாருமே வந்து இப்ப நீங்க நாளைக்கு உங்க ஜாப் பற்றி வேற எங்கேயாவது போயிட்டா இந்த சேனல் வந்து உடனே படுத்துருமா? அப்படி இல்ல. நீங்க போனா இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. அது வந்து இத்தனை பெரிய ஒரு கட்சிக்கு வந்து இல்லாம போயிடுமா? இதை வந்து மக்கள் அப்படி சிந்திக்கவே விடாம ஒரு ஜடமா நம்ம மக்களை வந்து இந்த சேனல்கள் வந்து ஒரு ஜடமா வச்சுட்டு சுய சிந்தனையே அற்று போய்விட்ட நிலைக்கு வந்து மக்கள் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனா இது வந்து மாறும். இது வந்து என்னைக்கும் வந்து யார் கரெக்டா யார் இருக்காங்க, இந்த மாதிரி பொய் வந்து ரொம்ப நாளைக்கு தாங்காது தானே. ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து அதுவும் வந்து கட் ஆகும். அந்த நிலை வரணும். அப்பதான் மக்கள் வந்து வீழ்த்தி கொள்ள வேண்டும். இதுல வந்து இந்த மாதிரி எல்லாம் இப்ப இதுதான் முக்கியமா? அவர் மூஞ்சி தொடச்சாரா பல் தேய்ச்சாரா அப்படிங்கறதா நம்மளுக்கு முக்கியமா? இல்ல மக்கள் பிரச்சனைகள் முக்கியமா? இல்ல அடுத்த கட்டத்துக்கு இன்னொரு அரசு ஃபார்ம் ஆக போகுது, அது எவ்வளவு அழகா பண்ணணும், மக்களுக்கு வந்து எப்படி நல்லது பண்ணுவாங்க, யார் நல்லது பண்ணுவாங்க, இவங்களோட அஜெண்டா என்ன, அவங்க என்ன வச்சிருக்காங்க மக்களுக்கு அப்படிங்கறது யாராவது பேசுறாங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அரசியல் மக்களுக்கு தேவையில்லை. நீங்க ஊடகங்கள் எதுக்கு நீங்க அரசியல் பேசுறீங்க? மக்கள் பிரச்சனைகள் பத்தி பேசணும். நீங்க மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பேசணும். இல்ல ஊடகங்கள் இததான் பேசணும் அததான் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நீங்க சொல்ற ஒரு விஷயம் நியாயம்தான். எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கறத அவங்க கன்சிடர் பண்ணணும் தான். நான் அதுக்குள்ள எந்த விதமான மாற்று கருத்து நான் சொல்லல. ஆனா என்னதான் கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ இல்ல திமுக சைட்ல இருந்தோ பிரஷர் வந்தாலும் கூட தங்களுடைய அந்த தார்மீகத்திலிருந்து அவங்க இறங்குனாங்கன்னா மக்கள் மத்தியில ஒரு கிரெடிபிலிட்டி இல்லாம போயிருவாங்க இல்லையா? ஏன் ஊடகங்கள் அதை நினைக்கிறது இல்லையா? அதுதாங்க சார். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எமர்ஜென்சி காலத்தை வந்து ஞாபகப்படுத்துது. எமர்ஜென்சில ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அதுல வந்து எல்லாமே வந்து தணிக்கை செய்யப்பட்டு அப்புறம் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு வந்து போயிருச்சு. யாரு வந்து அகேன்ஸ்டா எதுவுமே போடக்கூடாது அப்படிங்கிற நிலையில இருக்காங்க. அப்படியே ஒரு இது இஷ்யூ ஹைலைட் ஆனா கூட அது வந்து ஒரு பாலிஷ் யாரு வந்து இதனால இவ்வளவு பாதிப்பு இவ்வளவு இது அப்படிங்கறது ஈவன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கூட ஃபில்டர் பண்ணி தான் நியூஸ் வந்து வருது. போலீஸே வந்து இப்போ 1 வீக் கழிச்சு ஆக்ஷன் எடுக்கிறது, இல்ல ஆக்ஷன் எடுக்காம போறது, அந்த மாதிரி எல்லாம் இப்போ எதை எடுத்தாலுமே அந்த மாதிரிதான் இருக்கு. அதாவது இவங்களுக்கு வலிக்குமோ அப்படிங்கிற லெவல்ல தான் வந்து நிர்வாகமே ஓடிட்டு இருக்கு. சோ இதுல வந்து மக்கள் வந்து எந்த இடத்துலயுமே இல்ல. மக்கள் வந்து மக்களை பத்தி யாரும் சிந்திக்கிறதே இல்ல. மீடியாவை திமுக டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்க ஒட்டுமொத்தமாவே? அது டிரைவ் பண்றாங்களோ இல்லையோ, நெட் ரிசல்ட் வெளியே வரக்கூடிய ப்ரொஜெக்ஷன் எல்லாம் அப்படிதான் இருக்கு. நான் அப்படிதான் நினைக்க தோணுது. யாரும் வந்து இயக்கிட்டு இருக்காங்க மாதிரி, யாரும் வந்து அவங்கவங்க இந்த நியூஸை நான் இப்படி ரிப்போர்ட் பண்றேன், ஆக்சுவலா ரிப்போர்ட் பண்றேன் அப்படிங்கறது இல்ல. அதே மாதிரி ஒரு கெட்டது நடந்தாலும் அதை வந்து ஹைலைட் பண்றது இல்ல. ஏன்னா இவங்களுக்கு வந்து யாருக்கு வலிக்குமோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல தான் வந்து இருக்காங்களே தவிர அது வந்து ஆக்சுவலா வந்து இதனால இப்ப இதை வந்து சரி பண்ணும். இப்ப ப்ரீவியஸ்ல பழைய எடிட்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா எவ்வளவு அழகா பண்ணாங்க. கவர்மெண்ட் வந்து பயந்துட்டு இருந்தாங்க. அரசு வந்து இந்த 4th எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்து பயந்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து போட்டுருவாங்க, இவங்க வந்து இதா தப்பு பண்ணக்கூடாது, நம்ம மக்கள் மத்தியில வந்து நம்மளுக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படுத்திரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. ஆனா அது வந்து இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. கண்டிப்பா பண்ணிக்கிறேன். கிருத்திகா மேடம், ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்தை வச்சிருங்க. அதுங்க ஜேர்னலிசமோட பால பாடமே வந்து யார வேணா நீங்க கேள்வி கேட்கலாம். மக்கள் நலனுக்கு வந்து யார வேணா நீங்க, இதுதான் ஜனநாயகத்துக்கு வேண்டியது. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சிலர் மட்டும்தான் கேள்வி கேட்பாங்க, ஒரு சிலர் கேள்வியே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற நிலை மாறி மக்கள் நலனை வந்து உண்மையா, அதாவது எல்லா தொழிலுக்குமே ஒரு தர்மம் இருக்கு. நாங்க தொழில் முனைவோரா இருந்தா ஒரு ப்ராடக்ட் பண்ணா அது கரெக்டா குவாலிட்டியா கொடுக்கணுங்கிற ஒரு தர்மம் இருக்கு. அந்த தர்மம் வந்து ஊடகவியலாளர்களுக்கும் இருக்கிறது. அந்த தொழில் தர்மத்தை வந்து அவங்க கடைபிடிக்கணும். உண்மையான மக்கள் நலனை வந்து முதன்மையா வைக்கணும். இதுல வந்து அதிமுக திமுகங்கிறது இல்ல, எதா இருந்தாலும் பீப்புள் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து எல்லாரும் எடுத்து பாலப்பாடத்தை வந்து முதல் பிராக்டிஸ் பண்ணுங்க ஜேர்னலிஸ்ட், விடாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு டெம்பரரி தான். இவங்க வந்து உங்களை அட்ஜஸ்ட் பண்ணலாம், உங்களை என்ன வேணா பண்ணலாம், இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி சிச்சுவேஷன் தான்.
நீண்ட கால தொலைதூர நோக்கு பார்வையில வந்து சமூகம் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், அப்பதான் எல்லாமே நல்லா இருக்கணும், உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக அதுதான் என்னோட கண்டிப்பாக